வணக்கம். இன்றைய தினம் கௌரி பூஜையை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அன்னை பராசக்தி பல வடிவங்களில் பல விதங்களில் போற்றி நோன்பிருந்து பெண்கள் கொண்டாடுகின்றனர். அவள் மலைகளை விரும்பி உறவதாலும் மலைகளின் அரசர்களான கிரிராஜர்களுக்கு மலை அரசர்கள் புதவியாக தோன்றி வளர்ந்ததாலும் கிரிஜா என்றும் கிரிராஜ கன்னிகை என்றும் அழைக்கப்படுகிறாள். அப்பெயரை சுருக்கமாக கௌரி என்று அழைக்கின்றனர். அந்த பெயராலேயே அவள் பாரத தேசத்திலிருந்தும் போற்றி வணங்கப்படுகிறார். அவளுக்கு உமா, பார்வதி, அமாவதி என்ற பல ஆயிரம் பெயர்கள் இருந்தாலும் அவற்றில் மிக உயர்ந்த பெயராக இருப்பது கௌரி என்பதாகும். அவளுக்கு நேர்ந்து நோக்கும் விரதம் பூஜைகள் கௌரி விரதம், கௌரி பூஜை என்று அழைக்கப்படுகிறது. அன்னை உலகில் உள்ள அனைத்து பொருள்களிலும் இருக்கிறாள். அவளை உப்பு வடிவில் வணங்கும் போது லவண கௌரி என்கிறோம். நாக வடிவில் நாக கௌரியாகும், மயில் வடிவில் மயூர கௌரியாகும். அவள் மானாக, மயிலாகவும் மீனாகவும் பல வடிவங்களிலிருந்து சிவபெருமானை ஆராதனை செய்து பேறு பெற்றுள்ளார். அந்த வரிசையில் அவள் குயிலாக இருந்து பெருமானை வழிபட்டு பேறு பெற்றுள்ளார். அவளது குயில் வடிவம் கோகில கௌரி என்றும் குயில் பாவை என்றும் போற்றப்படுகிறது. இதையொட்டி வடநாட்டில் கோகில கௌரி நோன்பு இருக்கிறார்கள். தென்னாட்டில் அம்பிகை குயிலாக இருப்பது அடியவர்களால் போற்றப்படுகிறது. அபிராமி அந்தாதியில் குயிலாய் இருக்கும் கடம்பாடவையில் கோளவையின் மயிலாயிருக்கும் மியாசலத்திடை என்று அபிராமி அந்தாதியில் அன்னை கடம்பவனத்தில் குயிலாகவும் இமயமலைச்சாரலில் வனங்களில் மயிலாகவும் இருக்கிறார். மதுரை புராணங்கள் கடம்பவனம் என்று போற்றுகின்றன. அதையொட்டு மீனாட்சியை கடம்பவன பூங்குயிலி என்று அழைக்கிறார்கள். அன்னை குயில் வடிவிலிருந்தும் தவம் மேற்கொண்டும் சிவபெருமானை அடைந்தார் என்று வடநாட்டில் கூறுகின்றனர். ஆடி மாதத்தில் கோகில கௌரி என்னும் பெயரில் விரதத்தை கடைபிடிக்கின்றார்கள். குயில் வடிவத்தை மண்ணால் செய்து அலங்கரித்து அம்பிகையாக வழிபாடு செய்கின்றார்கள். இது வியாபாரம், தொழில் ரீதியான வெளியூர் பயணம் மேற்கொண்டு உள்ளவர்களுக்கும் நெடுந்தொலைவில் தங்கி செய்வதற்கும் பாதுகாப்பையும் பணவரையும் அளிக்கும் என்று கூறுகிறார்கள். பெண்களுக்கு மனோதைரியத்தில் இனிய சொல் ஆடலையும் தரும் என்பது உறுதியாகும் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம்.